Hi friends, நான் ஜெய் சென்னை கார்ஸ் அண்ட் சாலந்தூர் பிரான்ச்ல இருந்து. இப்போ நம்ம பிரான்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்னோவா ஹை கிராஸ் வந்து நம்ம அக்சசரிஸ் ஃபிட்டிங் தான் பார்க்க போறோம். எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மேபேக் கிரில் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கம்ப்ளீட் ஒரு குரோம் கிரில், மேபேக் கிரில்னு சொல்லுவாங்க. இது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோக்கோல 110 வாட்ஸ் ப்ரொஜெக்டர் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா லோ பீம் வந்து ஒயிட்டும், ஹை பீம் வந்து வார்ம் ஒயிட்லயும் உங்களுக்கு வேலை செய்யும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதோட கவரேஜ் வரதுனால இது வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் டிஆர்எல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்மி மட்டும் தான் வரும் பிளாக் கலர்ல. டாப் அண்ட்ல சில்வர் அண்ட் பிளாக் வச்சு உங்களுக்கு ஒரு டிஆர்எலும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹை கிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால ஹெட்லைட்டும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த ஹெட்லைட் பாத்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் வித் இண்டிகேட்டரோட வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டைப் ரன்னிங் டைப் டிஆர்எலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். லோ பீம் ஹை பீம் வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாடல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 இன்ச் அலாய் வரும். பட் நம்ம அதை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் போட்டு நம்ம மிச்சலின் டயரை வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹை கிராஸோடைய ஓஐ டைப் ஃபுட் ஸ்டெப்பும் வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிளாம்ப் போட்டு பண்ணுற மாதிரி கிடையாது. இந்த ஒரிஜினல் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஓய் ஃபிட்டிங் மாதிரியே வரதுனால ஆக்வர்டாக வெளியில் தெரியாது உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து அந்த பம்பரோட ஒட்டினா மாதிரியே வந்துடும் உங்களுக்கு இந்த மாடல். டோர் வந்து சாஃப்ட் க்ளோசர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட் க்ளோசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்க. மிரரை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் டைப் வந்து இண்டிகேட்டரும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்ல எரியும். ப்ளஸ் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எல்லோல வித் மேட்ரிக்ஸில் வந்து ரன்னிங் டைப்பில் வரும் உங்களுக்கு. ஹால்பட் டைப் ஹைலைட் தான் வந்து நம்ம இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஐகிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி மாடல்ன்றதுனால இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டிக்கி ஓப்பன் வராது. இப்போ நம்ம இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து டிக்கி க்ளோசர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பெருசாக எதுவும் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை. அந்த ஒரிஜினல் சாக் அப்சரை எடுத்துட்டு நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சாக் அப்சர் தான் நம்ம இதில் மாற்றிருப்போம். இதில் எந்த ஒரு ஒயர் கட்டிங்கும் இல்லாமல் ஜஸ்ட் எல்லாமே பிளக் அண்ட் பிளேலேயே வந்து நம்ம இந்த மாடலில் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். இதோட டிக்கி சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அந்த OEMல ஒரு டம்மி ஒன்று கொடுத்துருப்பாங்க டாப் அண்ட் மாடலில். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் டிக்கி க்ளோசர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோமேன் பம்பர் தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோமேன் பம்பர் பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு வண்டி வந்து இடிச்சாலும் கூட உங்கள் ஒரிஜினல் பம்பர் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்சன் ஏறி கூட நீங்கள் மேலே நிற்கலாம், அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும்.